தியேட்டர்ல நிர்ணயிக்கப்பட்ட விலைன்றது வந்து ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கே சொல்லலாம் ரூ. 1000 ரூ. 2000 அந்த மாரிலாம் டிக்கெட் விலை இருந்துட்டே இருக்கு அப்படின்ற மாரி. நீங்களுமே அந்த விஷயத்த கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. இந்த மாரியான சூழல் வந்து ஒவ்வொரு பெரிய படத்துக்குமே தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குது. இது எதனால சார்? இத ஒழுங்குபடுத்துறதுக்கு எதுவும் நீங்க நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ள இருக்கீங்களா நீங்க? இல்ல இது வந்து எப்படின்னா, நீங்க இப்ப தமிழ்நாட்டுல வந்து 1000 ஸ்கிரீன் இந்த படம் விழுந்திருக்குது. சரிங்களா? எங்கேயாவது ஒரு 10, 50 தியேட்டர்ல இந்த மாரி நிகழ்ச்சி நடந்திருக்கலாம். 900 தியேட்டர்கள் வந்து இருந்துட்டு 900லிருந்து 950 தியேட்டர், அதாவது 95% தியேட்டர்கள்ல அந்த ரூ. 190 தான் டிக்கெட் குடுத்துருக்காங்க. இது என்னால அடிச்சு சொல்ல முடியும். ஓகே. நானே வந்து ஏறக்குறைய கோயம்புத்தூர்ல வந்து நான் வந்து 50, 55 தியேட்டர் நடத்திட்டு இருக்கேன். என்னுடைய சொந்த தியேட்டர் ஒரு 10, 12 தியேட்டர் இருக்கு. எல்லா இடத்துலயும் நான் வந்து இருந்துகிட்டு ரூ. 191 கூட எங்கேயுமே நான் விக்கல. எல்லாம் ஆன்லைன்ல போட்டு வித்திருக்கேன். காலையில 9 மணி ஷோக்கு அப்படித்தான் வித்திருக்கேன். அந்த மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய 90% தியேட்டர் அப்படித்தான் வித்திருக்காங்க. இந்த ஒரு சின்ன அந்த அது எஸ்பெஷலி அந்த ஒரே ஒரு ஷோக்கு மட்டும் தான். நீங்க சொல்ற அந்த ரூ. 1000 கொடுத்தது அது நிறைய இடத்துல ரசிகர் மன்றத்துக்கு ஷோ வாங்குறாங்க. அவங்க விக்கிறாங்க. சில இடத்துல தியேட்டர்காரர் கூட விக்கலாம். இது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இது வந்து ரொம்ப பெர்சன்டேஜ் கம்மி.